பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். ஆண்டவரிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று வருகிறீர்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வீர்கள் என்றால் உங்களோடு கூட இணைந்து நாங்களும் தேவனை துதிக்க அது ஏதுவாயிருக்கும். இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் கவனமாய் கேளுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ கூப்பிடுவாய், அப்பொழுது அவர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 34:6 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 50:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே விட்டு விடுகிற ஒரு தேவன் அல்ல, அதற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் என்று வேதத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். வேத புத்தகத்திலே அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் எப்படி பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் கேட்டபடி அவர் பதில் கொடுக்கிற ஒரு தேவன் அல்ல. அவர் எப்படி பதில் கொடுப்பாராம்? இந்த வசனம் சொல்லுகிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீங்கள் இதுவரை அறிந்திருக்கிறாத காரியங்கள், உங்களுடைய சிந்தனையில கூட நினைத்திராத காரியங்களை கூட தேவன் உங்களுக்கு செய்வாராம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இப்படித்தான் எனக்கு ஒரு காரியம் நடைபெறப் போகிறது, இப்படித்தான் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார், இப்படித்தான் எனக்கு ஒரு வேலையை கொடுக்க போகிறார், இப்படித்தான் என்னுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கப் போகிறார் என்று சொல்லி நீங்கள் ஒரு காரியத்திலே எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே அவர் கிரியை செய்கிற ஒரு தேவன். அவர் சொல்லுகிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். காரணம், அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். பக்தனாகி யோபு சொல்லுகிறார், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வாராம். வேதத்திலே மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, மோசே எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரோ அப்பொழுது கர்த்தர் மோசே எதிர்பார்ப்பதற்கும் மேலாக, எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக பெரிய காரியங்களை செய்ததை, அவர் நினைத்து கூட பார்த்திராத அளவிற்கு பெரிய காரியங்களை செய்ததை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, செங்கடலுக்கு முன்னாக நின்று மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, செங்கடல் முன்னாக நிற்கிறது, பின்னாலே பார்வோனின் சேனை துரைத்து கொண்டு வருகிறது, நாங்கள் என்ன செய்ய என்று கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது மோசே சற்று கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கு கர்த்தர் செய்கிறார். செங்கடலை அதே மோசேயை கொண்டே 2ஆக பிளந்து அதன் வழியாக நடத்தி செல்லுகிறார். பாருங்கள், கிரகிக்க முடியாத அளவிற்கு பெரிய காரியத்தை மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் செய்கிறார். யாத்திராகமம் 15வது அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். மாரா என்ற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். அந்த தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. கர்த்தரை நோக்கி மோசே பார்த்த பொழுது, எப்படி இதில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறாரோ என்று ஒரு எதிர்பார்ப்பு மோசேயுடைய உள்ளத்தில் இருந்திருக்கும். யாருமே எதிர்பார்த்திராத ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கு செய்ய சொல்லுகிறார்.
ஒரு மரத்தினுடைய கிளையை வெட்டி போட சொல்லுகிறார். அதை போட்ட உடனே அந்த மாறாவின் கசப்பு மதுரமாக மாறுகிறது. தேவன் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே அங்கு கிரியை செய்கிறார். 17ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ரெவித்தீம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கு தண்ணீர் இல்லை. எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொஞ்சம் கூட மோசேக்கு அறிந்திராத ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து அந்த கற்பாறை மேல் அடி என்று சொல்லுகிறார். அடித்த உடனே என்ன நடைபெறுகிறது? அங்கு இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே கண்மலையிலிருந்து தண்ணீரை கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். பாருங்கள், அவனுடைய சிந்தனைக்கு எட்டாத விதத்திலே கர்த்தர் கிரியை செய்து தான் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன், அற்புதங்களின் தேவன் என்பதை அங்கு கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். என்னாகும் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி கேட்கிறார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் வந்து அழுகிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மோசே, என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதோ இல்லையோ என்பதை இன்றைக்கு நீ காண்பாய் என்று சொல்லி சமுத்திரத்திலிருந்து கீழ்காற்றின் மூலமாக காடைகளை கொண்டு வந்து குவிக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மாதம் சாப்பிடக்கூடிய அளவிற்கு இறைச்சி கொடுத்து ஆண்டவர் அங்கு அற்புதம் செய்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நம்முடைய தேவன் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக அவர் கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலை நேரத்துல கூட உங்களுடைய உள்ளத்திலே சில காரியங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேனே, இந்த காரியத்திலே எனக்கு எப்படி பதில் கிடைக்கும்? ஆண்டவர் இப்படி செய்தால் நலமா இருக்குமே, இந்த காரியத்துல இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்தால் நலமா இருக்குமே என்று சொல்லி ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் ஒன்று மறந்து விடாதிருங்கள், நம்முடைய தேவன் நீங்கள் சிந்தித்து கூட பார்த்திருக்காத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். பத்திரிகையில வாசித்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போலந்து தேசத்திலே கம்யூனிஸ்டுகள் தீவிரவாதிகளோடு கூட சேர்ந்து அந்த தேசத்தின் அரசாங்கத்திற்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சுபாவம் உண்டு, ஒருத்தரை ஒருத்தர் நம்ப மாட்டார்கள். அந்த கட்சிக்கு தலைவராயிருந்த ஒருவரை 3 பேர் சேர்ந்து சிறைப்பிடித்து ஜெயிலில் அடைத்து விட்டார்கள், தாங்கள் தலைவராக வர வேண்டும் என்பதற்காக. அந்த தலைவருக்கு மரண தண்டனையும் கொடுத்து விட்டார்கள். பாருங்கள், அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. ஜெயிலில் அடைக்கப்பட்ட அந்த தலைவர் நினைத்தார், ஐயோ, மரண இருளுக்குள்ளாக நான் போகிறேனே, என்னுடைய வாழ்க்கை இன்றோடு முடிவு பெறப்போகிறதே என்று பயந்து கலங்கின நேரத்திலே அவருக்கு ஒரு காரியம் ஞாபகத்திற்கு வந்திருக்கிறது. என்ன ஒரு காரியம்? சின்ன வயதிலே அவருடைய பாட்டி மோசேயினுடைய கதையை சொல்லி இருந்திருக்கிறார்கள். எப்படி மோசேயை கர்த்தர் வனாந்தரத்திலே வழி நடத்தினார் என்பதை சொல்லி கொடுத்திருந்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் அந்த நேரத்திலே அவருக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. உடனே அவர் அந்த ஜெயிலிலே இருந்து, வனாந்தரத்திலே மோசேக்கு வழிநடத்தின தெய்வமே, எனக்கும் இதுல ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஜெயிலில் இருந்து கூப்பிட்டு இருக்கிறார். என்ன அற்புதம் பாருங்கள்! அதிசய விதமாக அந்த ஜெயிலில் இருந்து அவர் தப்பிவித்து வெளியே வந்து விட்டார். வனாந்தரத்திலே அவர் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது இவர் தப்பித்து ஓடிவிட்டார் என்ற செய்தி அந்த தீவிரவாதிகளுக்கு தெரிந்து விட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள்? 4 அல்சிச நாயை பிடித்துக் கொண்டு வனாந்தரத்தில் இவரை துரத்த ஆரம்பித்து விட்டார்கள். பின்னாலே இவர்கள் துரத்தி கொண்டு வருவதை இவர் அறிந்தார். என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் பொழுதே அவர் ஜெபம் பண்ணுகிறார். மோசேக்கு வனாந்தரத்திலே அவருடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை செய்த தெய்வமே, நீர் யாரென்றே எனக்கு தெரியாது, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்டு அவர் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய புதரை அவர் பார்த்திருக்கிறார். வேகமாக ஓடி போய் அந்த புதருக்குள்ளே அவர் மறைந்து விட்டார். அந்த புதருக்குள்ளாக இருந்து பார்க்கிறார். பின்னாலே துரத்தி கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது இவரை காணாதபடி திகைக்கிற ஒரு காரியம் அங்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் நாய்களுக்கு அதிக மோப்ப சக்தி இருக்கும். இந்த நாய்களுக்கு தெரிந்து விட்டது இவர் இந்த புதருக்குள் இருக்கிறார் என்பது. நேராக அந்த நாய்கள் அந்த புதரை நோக்கி வந்திருக்கிறது. இவர் அந்த புதருக்குள்ளாக இருந்து, ஆண்டவரே, நீர் யாரென்றே எனக்கு தெரியாது, மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு உதவி செய்தீரே, எனக்கும் உதவி செய்யும் என்று மறுபடியும் கண்ணை மூடி அவர் ஜெபம் பண்ணி இருந்திருக்கிறார்.
என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். இவர் இருந்த அந்த புதருக்குள்ளா இருந்து 2-3 முயல் குட்டிகள் சிதறி ஆங்காங்கே ஓடி இருக்கிறது. இந்த நாய்கள் பார்த்தது தனக்கு நன்றாக இறை கிடைத்து விட்டது என்று அந்த முயலை தொடர்ந்து ஓட ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது பின்னாலே துரத்தி கொண்டு வந்தவர்கள் தங்களுடைய நாய்களை பிடிக்க அவர்களும் ஓட ஆரம்பித்தார்கள். பாருங்கள், இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே ஆண்டவர் அந்த மனிதனுக்கு அற்புதம் செய்தார். வேறு வழியாக அவர் வந்து ஆஸ்திரேலியா தேசத்திற்கு சென்று இன்றைக்கும் அவர் கர்த்தருடைய ஊழியக்காரராய் ஒரு சபையினுடைய போதகராய் இருக்கிறாராம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை யாரென்றே தெரியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட அனுபவம் கூட கிடையாது. ஆனாலும் ஆபத்தான நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவர் அறியாததும் அவர் எட்டாவதுமான பெரிய காரியத்தை அவருக்கு செய்து அற்புதங்களை காண செய்தார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கர்த்தரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலே நீங்கள் நினைப்பதற்கு மேலாக, நீங்கள் இதுவரைக்கும் சிந்தித்து பார்ப்பதற்கு மேலாக தேவன் பெரிய காரியங்களை உடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்றைக்கு அதை செய்வார். அதற்காக அவருடைய முகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருளுவேன் என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய திருமுகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். என்னென்ன காரியத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து வருகிறார்களோ, நசரேயனாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அந்த பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தெய்வம் அல்லவா? கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் அல்லவா? இந்த பிள்ளைகளுக்கு ஆபத்தான நிலைமையிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிரகிக்க முடியாத அளவிற்கு பெரிய காரியத்தை நீ செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட சரீரத்திலும் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆபத்தான நிலைமைகளை கர்த்தர் நீர் மாற்றி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இக்கட்டான சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் மாற்றி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, மோசேயின் தேவன் இன்றைக்கு நீர் ஜீவனுள்ளவராக இருக்கிறேன். இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களே ஆண்டவரே, இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் நீர் கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்தோஷப்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்துவிட்டார். நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை எங்களுக்கும் எழுதுங்கள். உங்களோடு கூட இணைந்து நாங்களும் தேவனை துதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீர்கள்? இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாகவும் இந்த வாரம் மேன்மை உங்களுக்கு வரும் நாளாகவும் இருக்கும். இன்றைக்கு வேத பாட தலைப்பு தேவ பக்தியின் ரகசியம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவ பக்திக்குரிய ரகசியத்தை நாம் அறிய வேண்டும். அநேகர் தேவபக்தி போல இருக்கிறார்கள். சிலர் தேவபக்தியினுடைய வேஷத்தை தரித்தவர்களாக இருப்பார்கள். சிலர் தேவபக்தியை ஆதாய தொழிலாக எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அதனால பார்க்கிறதற்கு எல்லாரும் தேவபக்தியா இருப்பது போல தெரியலாம். உண்மையிலே யார் தேவபக்தியா இருக்கிறது? தேவபக்தியினுடைய ரகசியம் தான் என்ன? எப்படி ஒரு மனிதன் தேவபக்தியா இருக்கிறான் என்று கண்டுபிடிப்பீர்கள்? இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு வேத பாடமாக எடுக்க நினைக்கிறேன். தேவபக்தியின் ரகசியத்தில் முதலாவது அடையாளம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்ற வசனம் இருக்கிறது. அப்படியானால் ஒருவன் தேவபக்தி உள்ளவனாயிருந்தால் போதும் என்கிற மனது அவனுக்கு இருக்கும். அவன் ஒரு திருப்திகரமானவனாக அவன் வாழ்வான்.
இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு தேவனை சேவிக்கிற ஒவ்வொருவரும் ஒரு ஆத்ம திருப்தி வருகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒரு திருப்தி, நாம் இருக்கும் தேவ சபையை பற்றி, நாம் செய்யும் ஊழியங்களை பற்றி நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு திருப்தி. தெய்வ பக்தி உள்ளவர்களுக்குத்தான் அந்த ஆத்ம திருப்தி இருக்கும், உண்மையான திருப்தி இருக்கும். சிலர் எப்பொழுதுமே they are greedy, ரொம்ப பேராசை. எப்பொழுது பார்த்தாலும் அது இல்லை, இது இல்லை, எப்பொழுதும் இல்லை 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 என்ற வார்த்தை அவர்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கிறது. தேவ பக்தி உள்ளவன் அப்படி சொல்ல மாட்டான். போதும் என்கிற மனது அவனுக்கு இருக்கும். எனக்கு இப்போ இருக்கிறது போதும், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல கணவனுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல மனைவிக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தரனுக்கு கொடுத்திருக்கிற நல்ல பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த நல்ல வீடு வசதி இவைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு திருப்தி. தெய்வ பக்தி குறை சொல்லாது, தெய்வ பக்தி புகார் செய்யாது, தெய்வ பக்தி எப்பொழுதும் முறுமுறுத்து கொண்டு இருக்காது. தெய்வ பக்தி உள்ளவன் திருப்தி உடையவன். இதுதான் முதல் அடையாளம். இரண்டாவது, யோவான் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்த்தால், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இது இரட்சகர் இயேசு சொன்ன வார்த்தை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்படியானால் தெய்வ பக்தி உள்ளவன் எப்படி இருப்பான்? தெய்வ பக்தி உள்ளவன் அவருக்கு சித்தமானதை செய்வான். இனி ஒருவன் தேவனுக்கு சித்தமானது எது, தேவனுக்கு சித்தமானதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி கேட்கிறான் என்றால் அவன் தெய்வ பக்தி உள்ளவன் தான். என்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று நான் விரும்பினாலும் அதைவிட மேலாக தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றுதான் நான் அதிகம் விரும்புவேன். அப்படி நான் விரும்பினால்தான் நான் தேவ பக்தி உள்ளவன். என் ஆசை நிறைவேறவில்லை என்ற காரணத்தினாலே, என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறவில்லை என்ற காரணத்தினாலே எப்பொழுதும் தேவன் மேல் ஒரு புகாரும், அதற்கு ஒரு கண்ணீர், அதற்கென்று சிலரிடத்தில் போய் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் நிறுத்திவிட்டு தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருந்தால், ஆண்டவரே உமக்கு எது பிரியம், நான் உம்முடைய சித்தம் செய்வேன், இந்த பாதை உம்முடைய சித்தமா இருந்தால் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த பாதையிலே போக வேண்டும். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை தேவனுடைய சித்தம். அதை எதிர்த்து நிற்க பிசாசால் முடியாது. அவன் அதை எதிர்த்து நின்றாலும் அவன் தோற்று போவான், நீங்கள் ஜெயிப்பீர்கள். தேவ சித்தம் செய்கிற ஆசை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள். மூன்றாவது, யோபுவின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் இருக்க வேண்டியதல்லவோ. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாய் இருக்க வேண்டியதல்லவோ. அப்படியானால் உறுதி, தேவ பக்தி உள்ளவன் உறுதி வாய்ந்தவன். தெய்வ பக்தி உள்ளவன் ஒரு இரும்பு மனிதன். அவன் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகிறவன் அல்ல, பிசாசை கண்டு புற முதுகு காட்டி ஓடுகிறவன் அல்ல, கலப்பையிலே கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் அல்ல. நீங்கள் உறுதியாய் இருப்பது தேவ சித்தம். ஏனென்றால் உங்களுடைய அஸ்திபாரம் இயேசு, உங்களுடைய மனம் இயேசு உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் உறுதியாய் நின்று சிலவற்றை செய்ய வேண்டும். மன உறுதியிலிருந்து நீங்கள் தளர வேண்டாம். உங்களுடைய உறுதிதான் உங்களுடைய தெய்வ பக்தி. நீங்கள் அடிக்கடி சோர்ந்து போகிறது என்ன, தளர்ந்து போகிறது எப்படி? தெய்வ பக்தி உள்ளவன் அவனுக்கு தெரியும், நிச்சயம் தேவன் என் பக்கம்தான் இருப்பார், என்னை நடத்துவார் என்று அவனுக்கு தெரியும். தெய்வ பக்திக்கு தோல்வி இல்லை. மகனே மகளே, தெய்வ பக்திக்கு தோல்வி இல்லை. நீங்க உண்மையா தெய்வ பக்தியா இருந்தால் அதுவே உங்களுக்கு ஒரு உறுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நாலாவதாக 2 பேதுரு 2ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கும்படி அறிந்திருக்கிறார். அப்ப தேவ பக்தி உள்ளவன் யார்? எப்படி கண்டுபிடிப்பது? தேவ பக்தி உள்ளவனுக்கு சோதனைகள் வரும். ஆனால் அவன் எந்த சோதனையின் வழியாய் போனாலும் அதிலிருந்து வெளியே வந்து விடுவான். அதுதான் அடையாளம். தெய்வ பக்தி உள்ளவனை எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? எல்லாருக்கும் கஷ்டங்கள் வருகிறது.
இதுல கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். ஆனால் உண்மையான தெய்வபக்தி உள்ளவன் எந்த சோதனையின் வழியாய் கடந்து போனாலும் அவன் தப்பிக்கொள்ள ஒரு போக்கை தேவன் ஏற்படுத்துவார். அவன் அந்த சோதனை என்னும் குகைக்குள், இருண்ட ஒரு குகைக்குள் அலைகிறவனா இருந்தாலும் வாசலை கண்டுபிடித்து விடுவான். நான் நினைக்கிறேன், நீங்கள் கட்டாயம் இன்றைக்கு சோதனையின் வழியாய் கடந்து போகிறீர்கள் என்றும், இன்றைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே உங்கள் சோதனை என்று நீங்கள் வெளியே வருவதற்கேற்ற வாசலை நீங்கள் கண்டுபிடிக்க கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறப்பார். தைரியமாய் கர்த்தரை சேவியுங்கள். சோதனை என்று கட்டாயம் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். காரணம், நீங்கள் தெய்வ பக்தி உடைய ஒரு மனுஷன். சகோதரியே, உங்களுடைய தெய்வ பக்தியை கர்த்தர் பார்த்திருக்கிறார். மனுஷனுக்கு இது விளங்காது. உங்களுடைய தெய்வ பக்தி எல்லா சோதனை என்றும் உங்களை காப்பாற்றும். தைரியமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள். இனி தெய்வ பக்தியின் ரகசியத்தில் 5வது நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அதே வேளையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை இப்பொழுது உடனே எடுத்து பாருங்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படியானால் எருசலேமிலே கூடி வந்த தேவ பக்தி உள்ளவர்கள் பேதுரு பிரசங்கம் பண்ணின பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். பார்த்தீர்களா? யார் தெய்வ பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது இருதயத்தில் குத்தப்படுவார்கள். இதுதான் தேவ பக்தியினுடைய ரகசியம். ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் தேவனுடைய வார்த்தையை காது கொண்டு கேட்கிறார்கள். பக்தி இல்லாதவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு பிரசங்கம் பண்ணுங்கள், அவர்களுடைய அறிவை அது தொடலாம், இதயத்தை குத்தாது. ஆனால் தெய்வ பக்தி உள்ள உங்களை போன்றவர்கள் இருதயத்தில் குத்துண்டு, ஐயோ ஆண்டவரே, நான் இந்த வசனத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டுமே என்று தாழ விழுந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களே. தேவ பக்தியில் உள்ள ஒரு பிள்ளையாக நீங்கள் இருக்கிறதுனால் அன்றோ உங்களுடைய இருதயம் குத்தப்படுகிறது. வசனம் சொல்லும் போது இதயத்தில் உணர்த்தப்படுகிறீர்கள், குத்தப்படுகிறீர்கள், தப்பிதங்களை உணர்கிறீர்கள். இது தேவ பக்திக்குரிய ரகசியமாகும். இது எல்லாருக்குள்ளும் இல்லை, உங்களுக்குள் அதை தேவன் கிருபையாய் தந்திருக்கிறார். தெய்வ பக்தியை காத்துக் கொள்ளுங்கள். என்றைக்கும் நீங்கள் தேவ பக்தியினுடைய பிள்ளையாயிருங்கள். திருவசனத்தை கேளுங்கள். இதயத்தில் குத்தப்படும் பொழுது உடனே அந்த விஷயங்களில் மனம் திரும்புங்கள். அப்பொழுது தெய்வ பக்தி பெருகும். ஆமென். 6வது தேவ ரகசியம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவ பக்திக்குரிய ரகசியத்தின் 6வது குறிப்பு, கொலோசியர் 3:16. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி எல்லா இடங்களிலும் அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் யார் தங்களுடைய இருதயங்களில் கர்த்தரை பக்தியுடன் பாடுகிறார்களோ அவர்கள்தான் தேவ பக்திக்குரியவர்கள். கூட்டங்களிலே எல்லாரும் கைத்தட்டி பாடுவார்கள். பாட்டு நடத்துகிறவர் கைத்தட்டி பாடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் தட்டி பாடலாம். 10 பேரை பார்க்கும் பொழுது நாம் உற்சாகமாய் பாடலாம். ஆனால் தனிமையிலே இருதயத்திலே கர்த்தரை பாடுவதென்றால் பக்தி உள்ளவனால் மட்டும்தான் முடியும். நீங்கள் எந்த இடத்தில் தனிமையில் இருந்தாலும் நீங்கள் அவரை இருதயத்திலே பாடுகிறீர்கள். அநேகர் கேசட்டுகளை வைத்து பாட்டை கேட்கிறார்கள். அது அல்ல பக்தி. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் பாடுவதுதான் பக்தி. ஆராதனை என்பது இன்னொரு நடத்தும் போது பார்த்து கொண்டிருப்பதல்ல ஆராதனை. நீங்களே உங்களுடைய இருதயத்தில் செய்யும் அந்த தனிப்பட்ட ஆராதனை, பக்தியோடு கர்த்தரை பாடுவது, அதுதான் பக்திக்குரிய ரகசியம். எந்த பக்தி உள்ளவனையும் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் ரயிலிலே பயணம் போனாலும், பஸ்ஸிலே பயணம் போனாலும், இல்லை அவர்கள் எங்கோ ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தாலும், இல்லை அவர்கள் படுத்திருந்தாலும் கூட சில வேளை பாடுகிறார்கள். சிலர் உறக்கத்திலும் கர்த்தரை பாடுகிறவர்கள் உண்டு. பக்தி உள்ளவன் இருதயத்திலே கர்த்தரை பாடுவான். நீங்கள் அப்படி உள்ள ஆள்தானா? சும்மா கேசட்டே நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? உற்சாகமாய் கர்த்தரை பாடுங்கள். பாட்டு புத்தகம் எங்கே? தேவ பக்திக்குரிய ரகசியத்தின் 7வது குறிப்பு என்னவென்றால், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். கொர்நேலியுவை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். அதான் அப்போஸ்தலர் 10:2. கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான், தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவன்.
அப்படிப்பட்ட கொர்நேலியுவை பற்றி அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை என்னவென்றால், அவன் தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதர்களையும் தன் வீட்டிலே கூட்டி சேர்த்து 2 தேவபக்தி உள்ளவர்களை பேதுருவினிடத்திலே அனுப்பி பேதுருவை வரவழைத்து, பேதுரு வந்த பின்பு பேதுருவின் கால்களில் விழுந்து அவனை உபசரித்து, பேதுரு அந்த கூட்டத்திலே அந்த வீட்டிலே பிரசங்கம் பண்ணும்படி இடமளித்தான். பேதுரு பேசிக் கொண்டிருந்த போது வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்படியானால் தேவபக்தியினுடைய ரகசியம் என்னவென்றால், உறவின் முறையாரையும் விசேஷித்த சிநேகிதரையும் நம்முடைய வீட்டில் கூட்டி சேர்த்து சத்தியம் அவர்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பளிப்பதுதான் தேவ ரகசியம். அதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். உங்களுடைய வீடு ஜெப வீடாய் வைத்துக்கிறீர்களா? உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய உறவின் முறையாரை, அதாவது உங்களுடைய சொந்தக்காரர்களையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி ஒரு நாளாவது கூட்டி சேர்த்து அவர்களுக்கு ஒரு விருந்து உபசரணை செய்து, ஒரு நல்ல ஊழியக்காரரை அழைத்து அவர்களுக்கு ஒரு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டியவர்களுக்கெல்லாம் ஜெபித்தால் அது எவ்வளவு ஆசீர்வாதம். கிரேக்க மொழியில் ஒய்கோஸ் என்று சொல்கிற அந்த வார்த்தை உறவின் முறையார் சிநேகிதர் என்ற அர்த்தம். உங்களுடைய ஒய்கோஸை உங்களுடைய வீட்டிலே கூட்டி சேர்ப்பது தேவ பக்தியினுடைய ரகசியம். உங்களுடைய வீடு ஜெப வீடா இருக்க வேண்டும். உங்கள் இனஜனத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் நண்பர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உடனே முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவபக்தியின் ரகசியத்தை குறித்து கேட்டீர்கள். தேவபக்தியின் ரகசியம் உங்களுடைய இருதயத்திலே இருந்து பெருகிறது மட்டுமல்ல, உங்கள் இனம் ஜனம் உங்கள் நண்பர்களுக்குள்ளே பரவுவதாக. ஆமேன். இப்பொழுது முழங்காலில் நிற்போமா? இரக்கங்களின் தேவனே, உம்மேல் அளவற்ற பக்தியாய் இருக்க விரும்புகிறோம். எப்பொழுதும் ஆனந்த கண்ணீரோடு எங்களுடைய இருதயத்தில் உம்மை பாடி உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் தேவபக்தியோடு புறப்பட்டு செல்ல வேண்டும். தேவபக்தியின் ரகசியத்தை எல்லாருக்கும் பரவச் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவர்களுடைய பக்தி தான் இவர்களுக்கு உறுதியாய் இருக்கட்டும். இவர்களுடைய தெய்வ பக்தி தான் இவர்களுக்கு ஆசீர்வாதமாயும் இருக்கட்டும். எந்த சோதனையின் வழியாய் கடந்து போகிறார்களோ இன்று மாலைக்குள்ளாக 6 மணிக்குள்ளாக அவர்களுக்கு அதில் சோதனையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஜெபம் கேட்கிற தேவனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்களை கடிதங்களில் எழுதுங்கள். ஏராளமான பேர் கடிதங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அட்வொகேட் ஒருத்தர் எழுதும் பொழுது, தங்களின் வேதமே வெளிச்சம் தொலைக்காட்சி வேத பாட நிகழ்ச்சியின் மீது தீவிர ஆசை எனக்கு உண்டு. ஒவ்வொரு புதன்கிழமையும் தவறாமல் கேட்டு வருகிறேன். ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று TK செல்வம் என்கிறவர் நாமக்கல்லிலிருந்து எழுதுகிறார். என்னிடத்தில் தொலைபேசி மூலமாகவும் பேசினார். இன்னும் உங்களுக்கு வேற குறிப்புகளை பின்பு சொல்கிறேன்.